வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் இந்த பகுதியில் பைரசி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பேசவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக பைரசி என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்துவிடலாம். பைரசி என்றதும் திருட்டு விசிடி மற்றும் டொரண்ட்களிலிருந்து தரவிறக்கம் செய்து திரைப்படங்களை பார்ப்பதுதான் அனைவருக்கும் நினைவில் வரும். ஆனால் உண்மையில் பைரசி என்ற சொல்லுக்கு படைப்பாளியின் அனுமதியின்றி அதனை பிரதி எடுப்பது மற்றும் அதனை விநியோகிப்பதும் ஆகும். பெரும்பாலும் புதிய திரைப்படங்களை டிவிடிகளில் பதிவு செய்து விற்பதை அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் தற்போதைய இணைய உலகத்தில் நாம் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பைரசி வளர்ந்து விட்டதாக கூறுகின்றனர் இணைய வல்லுநர்கள். பாடல்கள், திரைப்படங்கள் தொடங்கி கணினி மற்றும் செல்போன் பயன்பாட்டிற்கு அடிப்படையான மென்பொருள்கள் வரை தற்போது படைப்பாளியின் அனுமதியின்றி பிறர் பயன்படுத்துவது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது என்று கவலை தெரிவிக்கின்றனர் பைரசிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள். நேரடியாக திருடி உபயோகிப்பது ஒருபுறம் இருக்க, அசல் பொருள்களை பிறர் உபயோகிக்கும் வண்ணம் கிராக் வெர்ஷனை இணையத்தில் உலவவிடும் செயலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அதிகரித்து கொண்டு வருகின்றது. படைப்பாளிகளுக்கு உரிய பலனும் அங்கீகாரமும் பைரேட்டட் வெர்ஷன்களால் முற்றிலும் மறுக்கப்படுவது கவலை அளிக்கும் செயல் என தெரிவிக்கின்றனர் இணைய பாதுகாப்பு வல்லுநர்கள். பைரேட்டட் வெர்ஷன் மென்பொருட்களை பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என்பதால் குறைந்தபட்சம் ஓபன் சோர்ஸ் மென்பொருட்களை பயன்படுத்துதல் நலம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. சமீப காலங்களில் ஓபன் சோர்ஸ் மென்பொருள்கள் அதிக அளவில் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவை பயன்படுத்துவதற்கும் எளிதாகவும் இருப்பதாக இணைய வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். பைரசி என்றால் என்ன என்பது பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் நம்முடன் பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ஃபவுண்டேஷன்ல சபரி செல்வன் மற்றும் சூரிய பிரகாஷ் நம்மோடு இணைந்திருக்காங்க. இப்போ பைரசின்ற விஷயம் பரவலாக நிறைய இடத்துல நம்ம பேசிட்டு கேட்டிருக்கோம். பைரசி அப்படின்னா என்ன, அது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்ற சொல். பைரசின்னு பார்த்தோன்னா பெய்ட் ப்ராடக்ட், மூவிஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அந்த ஓனர்ஸோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணுறது எல்லாமே பைரசி தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டாரன்ஸில் நம்ம மூவிஸை போய் டவுன்லோட் பண்ணுறது, அதே இடத்துல வேறு வெப்சைட்டில் போயிட்டு வீடியோ ஹோஸ்டிங் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம மூவிஸை டவுன்லோட் பண்ணுறது, பார்க்குறது, சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே பைரசி தான். சாஃப்ட்வேர்ஸும் அதே டயத்தில் அதுவும் இப்போ வேறு ஏதாச்சும் பெய்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் இல்லீகலாக கிராக்ட் வெர்ஷன்லாம் டவுன்லோட் பண்ணிங்களா, அதுவும் பைரசி தான். இப்போ பைரேட்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இது மூலமா நமக்கு மட்டும் பாதிப்பா இல்லைன்னா எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்துது? முதல்ல மக்கள் அதை டவுன்லோட் பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பைரசி வெப்சைட்ஸ் ஒரு 90% இந்த வெப்சைட் எல்லாமே ஒரு வைரஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு இல்லீகலான கண்டென்ட்ஸோடு இருக்குது. ஸோ நீங்கள் அதை விசிட் பண்ணுறதுனால உங்கள் கம்ப்யூட்டர் ஒரு வைரஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெறும் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போவீங்க, அங்கே அந்த படத்தோட பேரை அடிச்சுட்டு டவுன்லோடும் கொடுப்பீங்க. நிறைய தடவை நீ கூட பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 டவுன்லோட் பட்டன் இருக்கும். நம்மளுக்கு எது உண்மையான டவுன்லோட் பட்டனு, எது உண்மையான டவுன்லோடுன்னு கூட தெரியாது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது சில இதுக்கு டவுன்லோட் ஆகும், அது இன்ஸ்டால் ஆனால் அது ஒரு டைப் ஆஃப் வைரஸஸ் தான். இன்னொன்று இதோட அபாயமாக இருக்கிறது என்னென்னா சில வைரஸஸ் இன்ஸ்டால் ஆகிறது கூட உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணாமல் கூடயும் உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் கண்ணுக்கு தெரியாமையே ஒரு வைரஸ் இன்ஸ்டால் ஆகிடலாம் இந்த மாதிரி வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி வைரஸுகள் என்ன பண்ணலான்னா உங்கள் பேங்கிங் டீட்டெயில்ஸு, உங்கள் யூசர் நேம்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ், உங்களோட கேமரா ஆன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்க்கலாம், உங்கள் மைக்கெல்லாம் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி வைரஸஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இந்த மாதிரி வைரஸை கூடயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பைரேட்டட் அப்படின்னு சொன்னாலே நம்ம படங்கள், பாடல்கள், புத்தகங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. அது தவிர நம்ம நிறைய பேர் கிராக்டு வெர்ஷன் இல்லைன்னா பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கிராக்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா மெயினாக பார்த்தீங்கன்னா வைரஸஸ் தான். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர் உங்களை நம்ப முடியாது. ஏன்னா யாரோ டாரண்ட்டில் அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வைரஸ் இருக்குமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னொன்று ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, அந்த கொடுக்குற கம்பெனி ஒரிஜினல் சாஃப்ட்வேர் கொடுக்குறவங்க இந்த மாதிரி நீங்கள் பைரேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான செக்யூரிட்டி அப்டேட்ஸ், இப்போ ஏதாச்சும் பக் இருக்குது அந்த சாஃப்ட்வேரில் அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்டேட் ப்ராப்பராக வராது.
இப்போ வந்து பைரேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னாங்க, இல்லை கிராக்டு வெர்ஷன். இப்போ எல்லாருமே வந்து பணம் கொடுத்து ஏன் வாங்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. இவ்வளோ நிறைய இருக்கும்னு கேட்டால் அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து இப்படி ஃப்ரீயாக ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போது நம்ம காஸ்ட் கம்மியாக கொடுத்தா ஒருவேளை இந்த பைரேட்டட் கிராக்டு வெர்ஷன்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? நிச்சயமாக அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா வந்து இப்போ நிறைய மக்கள் வந்து ஒரு தேட்டருக்கு போய் படத்தை பார்க்கணும் அப்படிலாம் வந்து யோசிக்கிறது இல்லை. ஸோ அவங்க வந்து ஒன்று வந்து மூவிஸ் போகிறக்கே வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான அஃபேர் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து சில பேத்துக்கு வீட்டில் உட்காந்து படத்தை பார்க்குறது தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள். ஸோ ஒரு புது படத்தை பார்க்கணுன்னா வந்து உங்களுக்கு சிடி கிடைக்காது, அதுக்கு ஒரிஜினல் சிடி கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி தான் அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் மக்கள் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி டாரண்ட்லாம் டவுன்லோட் பண்ணி அவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி மூவிஸ்லாம் என்ன பண்ணலான்னா வந்து இந்த மாதிரி படத்தை வந்து ஒரு கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் 30-50 rupees per viewing, இல்லைனா வந்து ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ தடவை வேணால் பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணால் மக்களும் அதை வந்து வாங்கி அதை ஆன்லைனில் வாங்கி டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி டாரண்டான வெப்சைட்ஸு இல்லைனா வீடியோ ப்ளே பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் போய் உங்கள் கம்ப்யூட்டரை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு சும்மா நீங்கள் காசை கொடுத்துட்டு நல்ல குவாலிட்டியாக, இப்போ நீங்கள் வந்து 1 நாள் 2 நாள் வர காப்பீஸ் எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டி இல்லாமல் ரொம்ப ஷேக்கியாக ஆடியோ நல்லா தான் இல்லாமல் வரலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் மூவிஸ் ப்ரொடியூசர்ஸே அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ மக்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி இல்லைனா அவங்க கம்ப்யூட்டர்லேயோ டிவி கூட கனெக்ட் பண்ணியோ கூடயோ அதை டேரெக்டாக உட்காந்து பார்க்கலாம் நல்ல குவாலிட்டியாக. இப்போ மூவிஸ் பற்றி இப்போ சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் நமக்கு எல்லாமே வந்து இந்த டாரண்ட்லேயே எல்லாமே கிடைக்குது. கிராக்டு வெர்ஷன் இருக்குது, ஒரு பட்டனை தட்டினா உடனே டவுன்லோட் பண்ணிக்க முடியுது நம்மளால். ஏன் நம்ம வந்து செலவு பண்ணணும் தானே அதுவும் கூட எல்லாருமே நினைப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடியதா, இல்லை காஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடியதாக கூட நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அது ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறாங்களா? இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கம்மியாக ப்ரைஸ் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் வெர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உண்மையாகவே அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அதை நம்ம இதுக்கு தவிர நம்ம வேறு ஏதாவது ஃப்ரீயாக கூட யூஸ் பண்ணலாமா அதை கூடயும் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இப்போ கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க காஸ்டிங் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். இப்போ பைரேட்டட்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னா இப்போ நமக்கு அது ஒரு வகையில் நமக்கு லாபம். ஏன்னா நம்ம காசு கொடுக்காம நம்ம ஒரு விஷயத்தை வந்து டவுன்லோட் பண்ணுறோம். ஆனால் அதை அப்லோட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இதனால என்ன லாபம்? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு கிடைக்குது, அது எப்படி கிடைக்குது எப்படி வருதுன்னு கேட்குறது வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்று கிடைக்குது வாங்கிடுறாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து எதுக்காக உங்களுக்கு வேலை செய்யணும்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கூடயும் ஆன்லைனில் இதை அப்லோட் பண்ணுறதுக்கு இல்லைனா இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு நீங்கள் யோசிங்க. அவங்க வேலையை விட்டுட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ இது வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அவங்க வெப்சைட்டுக்கு வர டிராஃபிக் மக்கள் வரும்போது அதில் ஆடை வச்சு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. நிறைய மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இல்லீகலான கண்டென்ட்ஸு இல்லைனா வைரஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆட்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்காக அவங்களுக்கு நிறையா காசு கிடைக்குது. இதுக்குன்னு அவங்க தனியாக வெப்சைட்லாம் போட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க. அது ஆக்சுவலி கிடையாது. என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு காசு சம்பாரிச்சு பண்ணி கொடுக்குறீங்க. அதனால தான் அவங்க வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு காசு இவ்வளோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணால் இவ்வளோ மணி கொடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து மக்கள் வந்து பைரேட்டட் கிராக்ட் வெர்ஷன் வந்து வாங்கணும்னு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்குது, இல்லை மக்கள் தான் அது சரியாக உபயோகிக்கிறது இல்லையா, இல்லைன்னா இன்னும் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குமே ஓப்பன் சோர்ஸ் அல்டர்னேட்டிவ் இருக்குது. நீங்கள் வந்து பெய்டு ப்ராடக்ட் உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியல, நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலாக லிப்ரா ஆஃபீஸ்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. அதை கூட யூஸ் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், இப்போ விண்டோஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது எல்லாருமே வந்து கிராக்டு வெர்ஷனாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணலாம். லினக்ஸ் வந்து டோட்டலாக ஓப்பன் சோர்ஸ். அதே இடத்துல இப்போ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் வந்துட்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓப்பன் சோர்ஸ் வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க இப்போலாம். ஸோ மக்கள் வந்து அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், காசு கொடுக்க முடியலன்னா. இப்போ வந்து நம்ம பெய்ட் ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின் போது நம்ம அது வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை புதுசாக அது வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஓப்பன் சோர்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்லலாம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் உண்டா, இல்லைன்னா அது ஒரே ஸ்டேஜில் அந்த பேசிக் லெவலில் அப்படியே தான் இருக்குமா? அது இது வந்து நிறைய பேர் முதல்ல இப்படி தான் இருந்தது. நிறைய அப்ளிகேஷன் வந்து டெவலப் ஆகும், கொஞ்சம் நாளில் அவங்க விட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து ஓப்பன் சோர்ஸோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப மாறி இருக்குது. இப்போ வந்து ஒரே ப்ராஜெக்டில் வந்து நிறைய பேர் வேலை செய்வாங்க. இப்போ வந்து ஃப்ரீ டைமில் நிறைய பெய்ட் கம்பெனிஸில் வேலை செய்கிற ப்ரோக்ராமர்ஸ் கூடயும் இதுக்கு வந்து கோடு அவங்க டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேரோட இது அப்டேட்ஸ்லாம் வரனால சம்டைம்ஸ் வந்து ஒரு பெய்ட் ப்ராடக்ட்டில் ஒரு அப்டேட் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஓப்பன் சோர்ஸில் வரதுக்கு இருக்குது. ஏன்னா வந்து
ஒரு பெய்ட் ப்ராடக்ட்டில் ஒரு அப்டேட் வரணும்னா ஒரு 100 ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரணும். பட் ஒரு ஓப்பன் சோர்ஸில் ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ், அந்த மெயின் யார் அதை ஹேண்டில் பண்ணிருக்காரோ அவர் மாத்திரம் அதை அப்ரூவ் பண்ணால் போதும், அந்த அப்டேட் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேர்ந்துரும். ஸோ வந்து இப்போ ஓப்பன் சோர்ஸில் நிறையா வந்து ப்ராப்பராக பில்ட் ஆகிட்டு இருக்கு. மக்களும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் சோர்ஸில் அதை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் வந்து மக்கள் ஒரு அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ண அதுக்கு டெவலப்பர்ஸும் தானாகவே இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ சப்போஸ் ஒரு ப்ரோக்ராமர் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்காரு தினமும், அதில் வந்து ஒரு பக்கை கண்டுபிடிச்சாருன்னா அவரே வந்து அதுக்கு ஒரு ஃபிக்ஸை எழுதி அந்த டெவலப்பருக்கு அதை கொடுத்துடலாம். அந்த டெவலப்பர் அந்த ஃபிக்ஸை எழுதிடுவார். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பெய்ட் ப்ராடக்ட்ஸில் மோஸ்ட்லி இருக்காது. பட் ஓப்பன் சோர்ஸில் இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து பைரசி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து எங்களுக்கு வந்து நிறையவே சொன்னீங்க. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் வியப்பூட்டும் விஞ்ஞானத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.